ஹாய், எங்களோட ஆடிப்பெருக்கு விலாக் பார்க்கலாமா? எல்லோரும் ஈவினிங்காக வந்து ஒரு 4:30க்கு மேலே பசங்களெல்லாம் ஸ்கூலில் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு அவங்கள ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங்காக நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக வந்து போடியில் வந்து அவுட்டர் ஏரியாவில் வந்து காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்குது. ஆடிப்பெருக்கு வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷலான பூஜையெல்லாம் நடக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதை பார்க்குறதுக்காக எல்லோரும் ஃபேமிலியாக ரெடியாகி ஈவினிங்காக கிளம்பி போயாச்சு. ஃபுல்லாக நேச்சருக்குள்ளே சென்டரில் வந்து அந்த விஸ்வநாதர் டெம்பிள் இருக்கும், காசி விஸ்வநாதர். ஆடிப்பெருக்கு வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷலாக நடக்கும் எல்லா பூஜையும். நாங்களும் வந்து சாமியெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்தாங்க. அவங்கள எல்லோரையும் மீட் பண்ணிவிட்டு ஜாலியாக சாமி கும்பிட்டோம். கோவில் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நேச்சுரலுக்கு இடையில ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு பூஜை விளக்கு இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா பசங்கள்லாம் பிரசாதம்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பிரசாதம் படிச்சிருந்தோம். ஆக்சுவலாக கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய ரிவர் மாதிரி இருக்கும். ரிவரில் ஃபுல்லாகவே வருஷம் தண்ணி இருக்கும். இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக ட்ரையாக இருந்துச்சு. சுத்தமாக மழை இல்லாதனால தண்ணியே இல்லை. அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு. தண்ணி இருந்தால் இன்னும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இதில் மணல் படைச்சி சாமி படைச்சி அதுக்கு பூஜையெல்லாம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் இருக்க தங்க நகையெல்லாம் போட்டு நல்லா செல்வம் பெருகணும் அப்படின்னு நினச்சி நல்லா சாமி கும்பிட்டு பூஜை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மஞ்சள் கயிறு வந்து எல்லா பெரியவங்களும் எல்லாேருக்கும் கட்டி விடுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி சின்ன பசங்களுக்கெல்லாம் கையில் கட்டி விடுவாங்க. இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். எல்லோரும் ஈவினிங் டைம்னால ஃபுல்லாக ஃபேமிலியோட பசங்களோட ஜாலியாக வந்திருந்தாங்க. எல்லோரும் இந்த பூஜையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் வீட்டில் வந்து எல்லோரும் கொண்டு வந்த பிரசாதம்லாம் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி அந்த மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி எல்லோரும் சூப்பராக ப்ளெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம எல்லோரும் வந்து பெரிய பெரிய சந்தோஷத்தை தேடி சின்ன சின்ன சந்தோஷத்தை வந்து நம்ம கையிலே இருக்கிறத வந்து மறந்துடுறோம். அதில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களும் உண்டு. என்ன தான் நமக்கு ஃபேமிலி லைஃப்பில் நிறைய பிரச்சனை, டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இதெல்லாத்தையும் மறக்க அப்பப்போ இந்த மாதிரி ஃபேமிலியோட குட்டி குட்டி ட்ரிப் வந்து பிளான் பண்ணுங்கள். இது வந்து எவ்வளோ குட்டியாக இருந்தாலும் மனசுக்கு வந்து அப்பப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ஆடிப்பெருக்கு ஸ்பெஷலாக எல்லாருக்கும் எல்லா ஹாப்பினஸும் எல்லா சக்ஸஸும் பெருகட்டும்.